சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஆளுநர் உரையை வாசித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் கணிசமான முதலீடுகளை ஈர்க்கவும், உலக தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்தவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை டான்சா அரசு உருவாக்கியுள்ளது. அரசின் இத்தகைய முயற்சிகள் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் விரைவான போக்குவரத்திற்கு உதவும், தொழில் புரிவதை எளிதாக்கவும், அரசின் சேவைகளை பெற பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கவும் சிம்பிள் கான் முன்னெடுப்பின் மூலம் பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை சுய சான்றிதழ் அடிப்படையில் விரைவாக வழங்குவதற்காக அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 36,134 பயனாளிகள் விண்ணப்பித்து இணைய வழியில் கட்டட வரைபட அனுமதி பெற்றுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த தொடர் வேண்டுகோளின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50-50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் திட்டமிட்டவாறு இப்பணிகளை முடிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசு கருத்துரை அனுப்பியுள்ள மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே புறக்கணித்துவிட்டு சென்றுவிட்டார். இதனால் ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்த ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதிக்குழு பரிந்துரைக்கும் என நம்புகிறோம். இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 2322 திருக்கோயில்களில் திருப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 6,882 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,133 ஏக்கர் நிலம் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி 9,681 திருக்கோயில்களில் 5,486 கோடி ரூபாய் செலவில் 21,908 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருத்தலங்களில் ஒன்றிணைந்த பெருந்திட்டத்தின் ஒரு பகுதியாக 1,770 கோடி ரூபாய் செலவில் 19 கோயில்களில் கோவில் வளாகங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நினைவு விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறு சீரமைக்கப்பட்ட நினைவகம் மற்றும் நூலகத்தினை திறந்து வைத்தார். வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரின் தீவிர ஈடுபாடும் குறிப்பாக கோவில் நுழைவு இயக்கத்திற்கான அவரது பங்களிப்பும் இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான பாதையை வகுத்தன. பெரியாரின் வழியில் வந்த நமது அரசானது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்றிடும் வகையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை செயல்படுத்தியது. தற்போது பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் மற்றும் திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் இயங்கி வரும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் இதுவரை 286 மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு உரிய அரணாக விளங்கியுள்ள இந்த அரசு அவர்கள் நலனை காத்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. சிறுபான்மையினரின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர சான்றிதழ்களை இணைய வழியில் எளிமையாக வழங்கிட இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை சமூகங்களின் வழிபாட்டு தலங்களை புனரமைத்து பாதுகாக்கும் பொருட்டு கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் சர்வதேச அளவில் பெரும் பாராட்டுகளை பெற்றதுடன் இதுவரை உலகெங்கும் இருந்து 6 லட்சத்துக்கும் மேலான பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ் ஆராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு திருநெல்வேலியில் உலக தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம் நிலவுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் வளமான காலத்தை கடந்து நிற்கும் பழம் பெருமையினை உலகிற்கு வெளிப்படுத்திட இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த வெற்றி பயணம் மற்றும் அயல்நாட்டு வணிக தொடர்புகளை நினைவுகூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது 8 இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிகளும் கொற்கை துறைமுக பகுதிகளில் முன்கள ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் பாரதியார். மகாகவி பாரதியின் மேற்குறிப்பிட்ட கூற்றுக்கிணங்க வான்புகள் கொண்ட திருவள்ளுவரை இவ்வுலகிற்கே கொடையளித்து தமிழ்நாடு பெருமுகள் அடைந்துள்ளது. கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பேரறிவின் சிலையாக நிறுவப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகும். திருவள்ளுவர் தனது 133 அதிகாரங்கள் மூலம் அன்பு, அறநெறி மற்றும் சமத்துவத்தின் பெருமைகளை உலகெங்கும் ஒலிக்கச் செய்துள்ளார். இந்த வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு குமரி முனையில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் நாட்டிலேயே முதலாக அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்படுவது திருவள்ளுவரின் மாண்பினை போற்றுவதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு திருக்குறளின் உரிய கருத்துக்களை எடுத்து செல்வதற்கும் உரிய வாய்ப்பாக அமையும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் பரிவு ஆகிய கொள்கைகளை சிறிதளவும் பிறளாது கடைபிடிக்க இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பெரும் தலைவர்களின் சிந்தனைகள் மற்றும் கொள்கைகள் இந்த அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன. எதிர்காலத்திலும் வழி நடத்தும். நமது அரசு பொறுப்பேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நிறைவேற்றியுள்ளதுடன் குறுகிய காலத்தில் செய்த இச்சாதனைகள் குறித்தும் ஒருமித்த முன்னேற்றம் குறித்தும் இந்த அரசு பெருமிதம் கொள்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளத்திற்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மாபெரும் தமிழ் கனவை நனவாக்கிட இந்த அரசு முழு மூச்சுடன் பாடுபடும். நமது அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையினை அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்படுத்தியமைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அந்த நம்பிக்கையினை இனிவரும் நாட்களிலும் இந்த அரசு தவறாது காத்திடும்.